வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43வது அதிகாரம் 19வது வசனம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளை உண்டாக்குவேன். அடுத்த வசனம் கூட, நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்திற்கு வனாந்திரத்திலே தண்ணீர்களையும் அவாந்திர வழியிலே ஆறுகளை உண்டாக்குவதினால் காட்டு மிருகங்கள் வலு சர்ப்பங்கள் கோட்டான் குஞ்சிகளும் என்னை கனம் பண்ணும். அல்லேலூயா, ஆண்டவருடைய நாமம் மையப்படுவதாக. இந்த மாதத்திலே ஆண்டவர் நமக்கு தந்த ஒரு நல்ல வாக்குத்தத்த வார்த்தை இதுதான். முந்தினவர்களை நினைக்க வேண்டாம், பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த அதிகாரத்துடைய முந்தின வசனங்கள் அல்லது இந்த வார்த்தைகளுடைய முந்தின வசனங்களை பார்த்தால், தேவன் ஸ்தோத்திரம் சமுத்திரத்திலே வழி திறந்ததையும் வலிய தண்ணீர்களை அவர் பின்னோக்கி திருப்பினதையும் அவர் பெரிய பெரிய காரியங்களை செய்ததெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். கடந்த நாட்களிலே அவர் சமுத்திரத்திலே அவர் பாதை திறந்து யோர்தானை பெண்ணித்து திரும்ப பண்ணி எரிகோவை தகர்த்து இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருந்தார். அதே போல ஆண்டவர் சொல்கிறார், அது மட்டுமல்ல, நான் இன்னும் ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறேன். அந்த புதிய காரியம் சொன்னா, வனாந்திரத்துல நான் வழியை உண்டாக்குவேன். அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. பாருங்க, வனாந்திரத்துல வழியை உண்டாக்குன்னு சொன்னால், வனாந்திரம் என்பது ஒரு பாலைவனமான ஒரு பகுதியாக இருக்கிறது. அதே நேரத்துல யாருடைய உதவி கிடைக்க கூடாத பகுதி கூட அதுவும் ஒரு வனாந்திரமாகத்தான் இருக்கிறது. நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் வனாந்திரம் சொன்னா ஸ்தோத்திரம் வெறும் மணல் திட்டான இடங்கள் என்று சொல்லி. அது மட்டுமல்ல, வனாந்திரம் காடாக இருந்தாலும் யாருடைய உதவி இல்லாத இடமாக இருந்தாலும் அதுவும் நமக்கு வனாந்திரம் தான். அல்லேலூயா, மனித சஞ்சாரத்தை பார்க்க முடியாத இடம் கூட நமக்கு வனாந்திரமாகத்தான் இருக்கிறது. ஸ்தோத்திரம். பாருங்க, இப்படி வழி இல்லாத இடத்திலே, உதவிகள் கிடைக்க முடியாத இடத்திலே, எல்லா சூழ்நிலையிலையும் வறட்சியையும் எல்லா சூழ்நிலையிலையும் ஒரு வறண்டு போன தன்மைகளையும் இழந்து போன தன்மைகளையும் ஸ்தோத்திரம் முன்னேறுவதற்கு முடியாதபடிக்கு முட்டுக்கட்டையா இருக்கக்கூடிய பல காரியங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிற நம்மையும் ஆண்டவர் வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் சில நேரங்கள்ல அவர் வனாந்திரத்துல வழி நடத்துகிறவராக இருக்கிறார். நல்லா கவனிங்க, ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் எதை வாக்கு பண்ணினார் சொன்னால், பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை வாக்கு பண்ணினார். ஆனால் உன்னை வனாந்திரத்துல கொண்டு போன்னு சொன்னாச்சுன்னா ஒருத்தரும் எகிப்தை விட்டு வெளியே வந்திருக்கவே மாட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. யாரா வந்திருப்பாங்களா? வந்திருக்கவே மாட்டாங்க. சோத்திரம். வனாந்திரத்துல நான் உன்னை நடத்திட்டு போவேன், அங்க உனக்கு தண்ணி கிடைக்காது. சோத்திரம். உனக்கு ஆடு மாடுகளுக்கு தண்ணி கிடைக்காது. உனக்கு சோத்திரம் நீ வனாந்திரத்துல போச்சு மாறாவை சந்திப்ப, அங்க கசப்பா இருக்கு, தண்ணி கிடைச்ச மாதிரி இருக்கும், ஆனா எப்படி இருக்கும்? கசப்பா இருக்கும். இன்னைக்கு நிறைய விஷயங்கள் கசப்பா தான் இருக்குது. இதெல்லாம் ஆண்டவர் ஏற்கனவே சொல்லி இருப்பாருன்னு சொன்னா, சோத்திரம் ஒருத்தனை எகிப்தோட நினைச்ச மாட்டேங்கிறான், வெளியே வந்திருக்கவே மாட்டான். சோத்திரம். இப்படியெல்லாம் இருக்கணும். அதுக்கு எகிப்தே பரவாயில்ல. எகிப்திலே நல்ல நைல் நதி இருக்குது, செழிப்பா இருக்குது, அங்கே நல்ல சோறு கிடைக்குது. அவன் வேலை வாங்கினாலும் அப்பப்ப கஞ்சியா தெரிச்சுவான், ஊத்துவான். அல்லேலூயா, ஆமா. அப்படின்ட்டு எல்லாரும் எகிப்தில இருந்திருப்பாங்க. ஆனா எகிப்தை விட்டு வெளியே வர்றதுக்கு ஆண்டவர் சொன்னது என்னன்னா, உங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம் சொன்னாங்க. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இது, பாலும் தேனும் ஓடுமா? நம்ம இங்க தண்ணியை தான் பார்த்துட்டு இருக்கோம், பாலும் தேன் ஓடுன எவ்வளவு செழிப்பா இருக்குன்னு சொல்லி அதை நம்பிதான் புறப்பட்டு வந்தாங்க. ஆனா வர வழியில குடிக்க தண்ணி கூட இருந்துச்சுல கிடைக்கல. அல்லேலூயா, ஆமா. சோத்திரம். மாறாவுல வெறும் கசப்பு. அவங்களுக்கு தோணிச்சு,
ஏற்கனவே எகிப்து தேசமே நமக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசம் போல தெரியுது அப்படின்னுட்டு நிறைய பேர் வழியில சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. சோத்திரம். இதே போலதான் நம்மளும் நிறைய நேரத்துல புலம்பிட்டு இருக்கிறோம். ஆண்டவரே சோத்திரம், நீர் எனக்கு ஆசீர்வாதத்தை தருவேன்னு சொன்னீரு, வாக்கு தத்தங்களாம் தந்திருக்கிறீரு, நிறைய தரிசனங்களும் தந்திருக்கிறீரு, சொப்பனங்களை தந்திருக்கிறீரு, தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறீரு. அல்லேலூயா. ஜெபிக்க உங்களுக்கு ஜெபம் பண்ண யாராவது நீங்க கெட்டு போவீங்கன்னு சொல்லி யாராவது ஏதாச்சும் சொன்னாங்களோ? ஒருத்தரும் சொல்ல மாட்டாங்க. எல்லாரும் சொல்லக்கூடியவங்க எல்லாம் நீ நல்லா இருப்ப, நீ 100 வருஷத்துக்கு நல்லா வாழுவ. சோத்திரம். அல்லேலூயா. நீ இப்ப இருக்கிறத பார்க்கல எத்தனை மடங்கு? 1000 மடங்கு பெருசாயிருவ. அல்லேலூயா. ஆமா, அப்படிதான் சொல்றாங்க. உன் காரியம் இப்ப நடக்கும், நாளைக்கு நடக்கும், நாளை கழிச்சு நடந்துரும், இந்த வருஷத்துல நடந்துரும், இப்படிதான் சொல்றாங்க. யாராவது நெகட்டிவா சொல்றாங்க? ஒருத்தரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நெகட்டிவா சொன்னா முடிஞ்சு கதை. ஏசாயா தீர்க்கதரிசி மாதிரி யாரும் கிடையாதுன்னு. அல்லேலூயா. ஏசாயா என்ன சொல்லுவாரு? வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தி நீர் நாளைக்கு செத்து போவீர் அப்படிம்பாங்க. ஆனா இன்னைக்கு அப்படி சொல்லதுக்கு ஆளே இல்ல. அல்லேலூயா. சோத்திரம். எல்லாருமே சூப்பரா நல்லா தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க, நல்ல வசனம் சொல்லுவாங்க. ஆண்டவர் சில நேரத்துல அப்படிதான் நடத்துறாரு, நமக்குள்ள ஒரு நம்பிக்கை உருவாக்குறாரு. ஆனா நடத்துறது எந்த பாதை? வனாந்திரம். அல்லேலூயா. சோத்திரம். அது வரைக்கும் நம்மகிட்ட நல்லபடியா பேசிட்டு இருந்தவன் அது வரைக்கும் வனாந்திரம் வந்தனா காணாது. சோத்திரம். ஒருத்தரையும் காண மாட்டாங்க, எல்லாம் தன்னதனியா விட்டுட்டு ஓடியே போயிருவாங்க. அல்லேலூயா. சோத்திரம். யோபுடைய வாழ்க்கையில வனாந்திரம் வந்துச்சு. சோத்திரம். அவன் செழிப்பா இருந்தான். அவன் சொல்கிறான், என் பாதங்களை எதுல கழுவுனேன்? நெய்யில. கொழுப்பு பத்தில நெய்யில கழுவி இருக்கிற. சோத்திரம். நம்ம பச்சை தண்ணியில கழுவுனாலே எங்க அழுக்கு தண்ணி இருக்கோ அதை பார்த்து ஸ்தோத்திரம் அந்த தண்ணியில தான் காலை கழுவோம். சில நேரத்தில் அது கூட கழுவ மாட்டோம். யாராச்சும் ஸ்தோத்திரம் நல்ல தண்ணி அது வேஸ்ட் ஆயிருன்னு சொல்லி நம்ம யோசிப்போம். அல்லேலூயா. கால் அழுக்கா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, தண்ணி வேஸ்ட் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுல கவனமா இருப்போம். ஆனா அந்த யோபு அவர் என்ன பண்ணாருன்னா நெய்யில காலை கழுவி, அவர் அவ்வளவு செல்வ செழிப்பா இருந்தவர் இப்போ ஓட்டை எடுத்து மேல சுரண்டிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும், ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் இந்த பாதை அனுமதிக்கப்படுகிறது என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை ஏசாயா இந்த ஜனத்துக்கு சொல்லுகிறார். சோத்திரம். வனாந்திரத்திலே தேவன் வழியை உண்டாக்குவார், அவாந்திர வழியை ஆறுகளை உண்டாக்குவார். வனாந்திரத்துல வழி இல்லைன்னு சொல்லி நீ நினைத்து கொண்டு இருக்கிறாய், அங்கதான் ஆண்டவர் உனக்கு வழியை வச்சிருக்கிறார். யாருடைய உதவி உனக்கு இல்லாட்டாலும் கர்த்தருடைய வழி உனக்கு அங்கே இருக்கிறது. அல்லேலூயா. வானத்தை பூமியை படைத்த கர்த்தர் உனக்கு அங்கே வழியை வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். அங்கே உனக்காக ஒரு நீரூற்றை ஏற்படுத்தியிருக்கிறார். அந்த வனாந்தரம் தான் கடைசியில எப்படி மாறும் சொன்னா வயல் வழியாக நிச்சயம் மாறும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 25வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். பத்து 11 வாசிங்க. எரேமியா 25 அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனம். மகிழ்ச்சியின் சத்தம், சந்தோஷத்தின் சத்தம், மணவாளனின் சத்தம், மணவாட்டியின் சத்தம், இயந்திரத்தின் சத்தம், விளக்கின் வெளிச்சத்தையும் அவர்களில் நீங்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த தேசம் எல்லாம் வனாந்திரமும் பாழுமாகும். இந்த ஜாதிகளோ 70 வருஷமாக பாபிலோன் ராஜாவை சேவிப்பார்கள். அன்றைக்கு ஏசாயா சொன்ன தீர்க்க தரிசனத்தை இந்த எரேமியாவும் அதை சார்ந்து சொல்லுகிறத பார்க்க முடிகிறது. நல்லா கவனிங்க. இந்த செழிப்பான அந்த இஸ்ரவேல் தேசம் எப்படி வனாந்திரமாக மாறும்? அநேகருக்கு கேள்வி. நாங்கள் இருக்கிறது செழிப்பான இடத்துல இருக்கிறோம், எப்படி வனாந்திரமாக மாற முடியும்? வனாந்திரம் வந்தா தானே அடுத்த ஆண்டவர் அங்கே வழியை உண்டாக்குவார், அங்கே ஆறுகளை உண்டாக்குவார். அப்போ இந்த தேசத்துல இந்த தீர்க்க தரிசனத்தை உரைக்கிற போது அங்கே ஸ்தோத்திரம் அதற்குரிய சாத்தியங்கள் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. அதுக்குரிய சாத்தியங்கள் ஒன்றுமே இல்லை. ஆனா எரேமியா மூலம் சொல்லப்படுகிறது, இந்த தேசத்துல மகிழ்ச்சியின் சத்தம், சந்தோஷத்தின் சத்தம்,
மணவாளனுடைய சத்தம், மணவாட்டினுடைய சத்தம், ஸ்தோத்திரம், எந்திரத்தின் சத்தம், விளக்கின் வெளிச்சம் எல்லாம் நீக்கப்படும். அல்லேலூயா. அப்ப ஜனங்கள் பாவம் செய்கிற போது, தேவனை ஆராதிக்கிற ஜனங்கள் தேவனை விட்டு விலகுற போது, அங்கே இருந்த எல்லா சந்தோஷத்தின் சத்தங்கள், எல்லா மகிழ்ச்சியின் சத்தங்கள், மணவாளன் மணவாட்டியுடைய சத்தங்கள் எல்லாம் ஓஞ்சு போய், விளக்கின் வெளிச்சம் ஓய்ந்து போய், அந்த இடம் பாலும் வனாந்தரமாக மாறிவிடுகிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். இப்படி அந்த அந்த இஸ்ரவேல் தேசம் அல்லது அந்த யூத தேசம் 70 வருஷமாக அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு அனுபவத்துல வந்து விட்டது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வனாந்தரமான இந்த தேசமானது, இந்த தேசம் எப்படி வனாந்தரமாக்கப்பட்டதோ இதே தேசம் மறுபடியும் செழிப்பாக மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. சோதரம். இப்பொழுது இருக்கிறது இஸ்ரவேல் நாட்டை நீங்க பாப்பீங்கன்னு சொன்னா பெரிய ஒரு வனாந்தரமான ஒரு இடம். எங்க பார்த்தாலும் மணல் திட்டு தான் இருக்கும். செழிப்பை பார்க்க முடியாத ஒரு இடம் தான். இந்த தேசத்தை குறித்து இந்த அதிபர் சொல்லுகிற போது சொல்லுகிறார், என்னென்ன, எங்களுக்கு ஒரு நாட்டை கொடுத்தார்கள், இஸ்ரவேல் நாட்டை கொடுத்தார்கள், பாலைவனமான தேசத்தை கொடுத்தார்கள், நாங்கள் அதிலே எங்கள் இரத்தத்தை ஊற்றி செழிப்பாக்கி இருக்கிறோம். அல்லேலூயா. சோத்திரம். வனாந்தரமான தேசம்தான், ஆனா அந்த இடத்தை தான் ஆண்டவர் செழிப்பாக்குறார். உலகத்திலேயே இஸ்ரவேல் நாட்டை போல செழிப்பான தேசத்தை பார்க்கணும் கொஞ்சம் கஷ்டம்தான். சோத்திரம். அவ்வளவு செழிப்பான ஒரு இடம், எல்லா தொழில்நுட்பங்களும் நிறைந்து மிகுந்திருக்கக்கூடிய ஒரு இடமாக கர்த்தர் மாற்றி இருக்கிறார். வனாந்தரமான இடத்தை கர்த்தர் செழிப்பான இடமா இருக்கிறார், மாற்றி இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சில வனாந்தரங்களை அனுமதிக்கிறார். இந்த வனாந்தரங்களை கர்த்தர் எப்படி செழிப்பாக மாற்றப் போகிறார் என்பதை தான் இந்த நாளிலே நம்ம ஸ்தோத்திரம் நான் பார்க்க போகிறோம். இந்த வனாந்தரத்துடைய அடுத்த நிலைமை என்னது, வனாந்தரம் எப்படி மாறும் என்பதை குறித்து நான் வேதவசனங்களை நான் பார்க்க போகிறோம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏசாயா 51 அதிகாரம் 3 வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 51:3. கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதலடைய செய்து அதன் வனாந்தரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்தர வெளியே கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ வனாந்தரத்தை பார்த்து கொண்டிருக்கிறாய், ஒரு வழியும் இல்லாத இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறாய், தண்ணீருக்கு எந்த வழியும் இல்லாத வழியை பார்த்து கொண்டிருக்கிறாய், யாருடைய உதவி அற்றுப்போன நிலைமையில பார்த்து கொண்டிருக்கிறாய். ஆனா இந்த இடத்தை தான், நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கை தான் கர்த்தர் எப்படி மாற்றுவார்னு ஸ்தோத்திரம், செழிப்பாக மாற்றுவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சிலருடைய மனதில் சில போராட்டங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது. என்னைக்கு நம்ம இப்படி தரித்திரத்துல தான் இருக்கணுமா, என்னைக்கு நம்ம இந்த நெருக்கத்துல தான் இருக்கணுமா, என்னைக்கு நம்ம யாருடைய கையை எதிர்பார்த்து தான் இருக்கணுமா, இந்த நேரத்துல யாராவது உதவி செய்ய மாட்டாங்களா என்கிற எதிர்பார்ப்போடு தான் இருக்கணுமா என்கிற பல கேள்விகளோடு நம்ம இருக்கலாம். ஸ்தோத்திரம். எவ்வளவுதான் முயற்சி பண்ணினாலும் கல்லுல நார் உரிச்ச மாதிரி தான் இருக்கிறது, ஒரு பிரயோஜனமும் இல்லை என்கிற நிலைமையில் இருக்கிற தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு தான் சொல்லுகிறாரு. அவர் சொல்லுகிறார், கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். அல்லேலூயா. வனாந்தரத்தில் நமக்கு ஆறுதல் செய்கிற தேவன் அவர். சீயோன் வனாந்தரத்தில் நடந்து வருகிறது, உனக்கு நான் ஆறுதல் செய்வேன். இந்த நேரத்தில் உனக்கு ஆறுதல் சொல்ல யாருமே கிடையாது. இந்த நேரத்தில் உனக்கு சொத்திர தேற்றுவதற்கு யாருமே கிடையாது. உனக்கு நான் ஆறுதல் சொல்லுகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு ஆறுதல் செய்வார். ஸ்தோத்திரம். பாழான ஸ்தலங்கள் எல்லாம் தேறுதலடை செய்வார். பாழானவைகள். இந்த வார்த்தை நம்முடைய ஊழியத்துக்கு கிடைத்த ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தை. சில ஆண்டுகளுக்கு முன்பாக நம்ம ஸ்தோத்திரம் பழைய
அந்த ஷீட்டு போட்ட இடத்துல ஆராதனை நடத்தி கொண்டிருக்கிற போது கர்த்தர் இந்த வாக்குத்தத்த வார்த்தை நமக்கு தந்தார். மண்மேடாட்டு இருந்துச்சு. மண்மேட்ல இருந்து தான் கர்த்தர் ஆராதிச்சோம். ஸ்தோத்திரம். நம்ம ஆறுமுக பாட்டி வருகிற போது அந்த இடத்துல நாங்கள் கூட்டிட்டு இருக்க போது அவங்க புலம்பிட்டே இருப்பாங்க. சரி, எப்படி இருந்த இடம் இப்போ மண்மேடா இருக்குது, மண்ணா இருக்குது மக்கா அப்படிம்பாங்க. ஸ்தோத்திரம். அவங்க சொல்ல கஷ்டமா இருந்தாலும் ஏசப்பா எல்லாவற்றையும் மாற்றுவாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஒன்னொன்னா செய்வோம். ஸ்தோத்திரம். ஆனால் ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படியே கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்ற செய்தார். அல்லேலூயா. ஆமென். பாழான இடங்களை கர்த்தர் என்ன செய்தார்னா தேர்தலை செய்து அதன் வனாந்தரத்தை ஏதேனை போல மாற்றுகிறார். ஸ்தோத்திரம். ஏதேனை போலவும் அவாந்தர வழியை கர்த்தருடைய தோட்டத்தை போல மாற்றுகிறார். அப்போ ஆண்டவர் ஸ்தோத்திரம் எதை செய்தாலும் அதை நேர்த்தியா செய்வார். அல்லேலூயா. வனாந்தரம் தான் இப்பொழுது இருக்கிற ஒண்ணுமில்லாத இடம் தான். அங்க ஆண்டவர் ஒரு நீரூற்றை உண்டாக்க வல்லவராக இருக்கிறார். ஆகார் என்பவள் வனாந்தரத்தில் அலைந்து திரிந்தாள். பிள்ளை சாகிறதை காண மாட்டேன்னு சொல்லி அவள் ரொம்ப புலம்பலோடு கூட கண்ணீரோடு கதறி கொண்டிருந்தாள். அந்த இடத்துல ஆண்டவர் அவளுக்காக ஒரு நீரூற்றை உண்டாக்கினார். பாருங்க, அப்ப நமக்கு ஒரு நீரூற்று நம்ம இடத்துல இருக்குது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு தேவ மனுஷன் அவர் என்ன பண்ணாருன்னா ரொம்ப ஆண்டவருக்கு பயந்து நடந்த தேவ மனுஷன். அவர் என்ன பண்ணாரு, ஒரு 5 சென்ட் வீட்டை இடத்த வச்சுட்டு இறந்து போயிட்டார். அப்போ அவருடைய மகன் என்ன பண்ணாருன்னா ரொம்ப சோகத்தோட காணப்பட்டார். எங்க அப்பா எங்களுக்குன்னு சொல்லி ஒண்ணுமே வச்சுட்டு போல, இந்த 5 சென்ட் இடம் மட்டும் தான் இருக்கு, வேற ஒண்ணுமே இல்லை, அவர் என்ன சம்பாதிச்சிட்டாரு அப்படின்ட்டு. அல்லேலூயா. சில இடத்துல அது கூட இல்லாம இருக்கும். ஆனா இந்த மகனுக்கு அவர் நிறைய பேருக்கு கொடுத்து உதவினாரு. ஆனா என்ன ஆசீர்வாதம் கிடைச்சது? இது 5 சென்ட் இடங்கிறது இவர் சம்பாதித்ததும் கிடையாது, அவங்க தாத்தா பாட்டி கொடுத்தது. அந்த இடத்த வச்சுதான் இருக்கிறார். அப்போ இவர் என்ன பண்ணாருன்னா ரொம்ப புலம்பிட்டே இருக்கும்போது ஒரு நாள் ஆண்டவர் ஒரு வசனத்தை கொண்டு அவரை உறுதிப்படுத்தினார், பலப்படுத்தினார். நீதிமான் கைவிடப்பட்டது, அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திறந்தது நான் காணவில்லைன்னு சொல்கிற வசனம் உள்ளத்திலே வந்தது. ஒரு நாள் என்ன பண்ணாருன்னா, சரி ஒரு செடியாவது நடுவோன்னு சொல்லி அவர் மண்வெட்டி எடுத்துக்கொண்டு தன்னுடைய வீட்டில் ஒரு ஓரத்தை தோண்ட ஆரம்பித்தால் மண் வரவில்லை, மணல் வந்தது. என்ன வந்தது? மணல் வந்திருக்குன்னு சொல்லி கொஞ்சம் கூட ஆழமா தோண்டினாரு, ஃபுல்லா மணல் தான். அப்ப அந்த இடத்த, அந்த 5 சென்ட் இடத்துல எங்க தோண்டினாலும் மணல் தான் வருது. தோண்ட மணல் வந்துட்டு இருக்கு. எடுத்து போட்டுட்டே இருக்கிறாரு. மணல் சுத்தமான நல்ல ஆத்து மணல். கேரளத்தில் நடந்த காரியம். ஆற்று மணல் வந்தது. அந்த மணல் எடுத்து போட்டத மற்றவங்க பார்த்தோன்னா அந்த மணலை விலை கொடுத்து வாங்குவதற்கு நிறைய பேர் வந்துட்டாங்க. டம்போலெல்லாம் வாராங்க. சோத்திரம். இவர் ஒத்தையில எடுத்து போட்டிருந்தவர் இவருக்கு ஒத்தையில எடுத்து போட முடியல, வேலைக்கு ஆட்களை வச்சு அப்படியே எடுத்து போடான்னு அவருடைய இடத்துல இருந்து மணல் எடுத்து போட்டாங்க. கடைசியில் பக்கத்தில் உள்ள இடத்தை வாங்கிட்டாரு. வாங்கி அதுல இருந்து மணல் எடுத்து வித்து சோத்திரம் ஒரு பஸ் வாங்கினாங்க, ஒரு ஆம்னி பஸ் வாங்கினாங்க. இந்த கேபின்னு சொல்லிட்டு ஒரு பஸ் ஓடுது தெரியுமா, அந்த சொகுசு பேருந்து. அந்த பஸ் ஓனருடைய சரித்திரம். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நம்முடைய இடத்திலேயே நமக்குள்ளாலே நம்ம வனாந்திரமா இருக்கக்கூடிய நமக்குள்ள இருந்தே ஒரு ஆசீர்வாதத்தை அங்க வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நம்ம நினைக்கலாம் நம்ம இடத்த விட்டுட்டு நம்ம சுத்திலும் பார்த்துட்டே இருப்போம், நம்ம பிரயாசத்தை விட்டுட்டு சுத்திலும் பார்த்துட்டே இருப்போம். இதுதான் நமக்கு பிரச்சனை. சோதரா, நமக்குள்ள என்ன ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். சில குடும்பத்துல சிலருக்குள்ளால சில திறமைகளை வைத்திருப்பார். சோதரா, அல்லேலூயா. அப்ப அதுல இருந்து கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் இந்த ஒரு ஸ்திரியானவள், அவர் ரொம்ப கடன் பிரச்சனையில இருந்தவ, அவளுடைய புருஷன் கடனை வச்சுட்டு அவன் செத்து போயிட்டான். அப்ப இவளுக்கு என்ன பண்ணன்னு தெரியல. நேர எலிசா தீர்க்கதரிசி சொல்றான், என் புருஷன் கடனை நினைச்சுதான் வச்சுட்டு போயிட்டான். கடன் கொடுத்தவர்கள் இப்பொழுது என்னுடைய 2 குமாரர்களை அடிமையாக கொள்ளும்படியாக வருகிறார்கள். உடனே எலிசா சொன்னது என்ன, உன்கிட்ட என்ன இருக்குது? ஒரு குடம் எண்ணெய் மட்டும் இருக்குது. அந்த எண்ணெயை கொண்டு போய் பக்கத்தில் உள்ள பாத்திரங்களை வாங்கிட்டு வந்து வீட்டில் கொண்டு வந்து அந்த எண்ணெய் எடுத்து வாரு,
அந்த இடத்துல எண்ணெய் கோரி கோரி வை, அப்போ உனக்கு மீதி உண்டாகும். அல்லேலூயா. இவன் சொன்னதா எலிசா தீர்க்கதரிசி சொன்னதை அப்படியே செய்த போது என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா, அந்த எண்ணெய் எடுக்க வந்துகிட்டு இருந்து. அல்லேலூயா. ஒரு நீரூற்று இருக்குது, ஒரு எண்ணெய் ஊற்று இருக்கிறது. அது நீரூற்று கிடையாது, எண்ணெய் ஊற்று. ஒரு எண்ணெய் ஊற்று உங்க குடும்பத்துல இருக்குது. ஸ்தோத்திரம். இருக்கிறது போதும். அதை நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை கீழ்ப்படிஞ்சு எடுத்து நம்ம பிரயாசப்படும் போது அங்க இருந்துதான் நமக்கு ஆசீர்வாதம் வருகிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதே போல ஒரு அற்புதம் நமக்கு நடக்காதான் செய்யும். அன்னைக்கு அந்த ஸ்திரியானவளுக்கு அப்படி நடந்தது, நமக்கு வேற விதத்தில் நடக்கும். ஏன்னா புதுசா தான் செய்வேன்னு சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. பழசா ஒண்ணும் செய்ய மாட்டார். பாருங்க, யோசேப்புக்கு அவனை உயர்த்தும் போது புதுசா ஒரு பதவியை ஆண்டவர் உருவாக்கிட்டார். எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. போன வாரம் நம்ம கேட்டோம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அது வரைக்கும் யோசேப்புக்கு அந்த பதவி, அப்படி ஒரு பதவி இருக்குன்னே கிடையாது, பதவியே கிடையாது. அங்க பதவியில உயர்ந்த பதவியில இருக்கிற பார்வோன் மட்டும்தான். பார்வோனுக்கு அடுத்தபடியான ஒரு பதவியும் கிடையாது. ஆனா கர்த்தர் யோசேப்பை உயர்த்துவதற்கு அங்கே ஒரு பதவியை ஏற்படுத்திட்டாரு. சோத்திரம். வனாந்தரம் போன்றிருந்த அவனுடைய வாழ்க்கை ஒரு நீரூற்றாக மாறி, ஏதேனை போல மாறி, கர்த்தரின் தோட்டத்தை போல மாறி, இப்ப எல்லாரும் அவன்கிட்ட வந்து சோதர தானியம் வாங்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் நினைச்சுதாரு மாற்றங்களை தந்துட்டார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நம்ம செய்கிறத வாய்க்கப்படும். இந்த யோசேப்பு செய்ததெல்லாம் வாய்த்தது. அவன் காரிய சித்தி உள்ளவனா இருந்தான். அப்ப நம்ம காரிய சித்தி உள்ளவங்களா இருந்து நம்ம செயல்படுகிற போது நிச்சயமாக கர்த்தர் வந்து நமக்கு ஆசீர்வாதங்களை தருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம ஆண்டவருக்கு காரியம் என்னன்னா, அவர் எப்பவுமே ஸ்ட்ரைட் ரூட் உள்ளவர். புரியுதா உங்களுக்கு? அவருக்கு ஷார்ட் ரூட் கிடையாது. ஆனா மனிதர்களுக்கு சோதரம் எப்ப ஷார்ட்டா போலாம், எப்படிதான் ஷார்ட்டா போலாம். பிசாசு காட்டுறது ஷார்ட் ரூட், ஆனா தேவன் காட்டுறது எப்படிப்பட்டது? ஸ்ட்ரைட் ரூட். ஸ்ட்ரைட் ரூட்னு தெரியுங்களா? ஆமா, நேர் வழிதான். அவருக்கு குறுக்கு வழியெல்லாம் கிடையாது, நேர் வழிதான். அவர் நேர் வழியா போனதுனால தான் அது பிடிக்காத ஆட்கள் என்ன பண்ணாங்கன்னா, அவர் பிடிச்சு சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. குறுக்கு வழியாட்டு போறாங்க, பிசாசு வழி காட்டினான். நீர் என்னை இங்க தாள விழுந்து பணிந்து கொண்டால் இவைகள் எல்லாம் உமக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. சாத்தானுக்கு முன்னாடி பணிஞ்சு கிடந்ததுன்னே கிடைக்கும். இன்னைக்கு நிறைய பேர் பிசாசுக்கு முன்னாடி பணிஞ்சு கிடக்குறாங்க. சோத்திரம். இயேசுவை பத்தி சொல்லுங்க, கேட்கவே மாட்டாங்க. சோத்திரம். உங்க இயேசுவை பின்பற்றினா என்ன கிடைக்கும்? நாங்க இயேசுவெல்லாம் பின்பற்றல பத்தியலா. சோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுக்கே நாங்க தான் கொடுக்குறோம் அந்த மாதிரி பேசுவாங்க. ஸ்தோத்திரம். நாங்க இயேசுவை பின்பற்றல, ஆனா எங்களுக்கு நிறைய கிடைக்குது. நீங்க அருவருப்பா சொல்லக்கூடிய எல்லாத்தையும் நாங்க பின்பற்றுறோம், ஆனா எங்களுக்கு நிறைய இருக்குது, மிதமும் மிஞ்சி இருக்குது. அல்லேலூயா. சோத்திரம். பிசாசு கொடுத்து நேர பாதாளத்துக்கு இழுத்துட்டு போவான். சோத்திரம். மனிதன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினவனுக்கு லாபம் என்ன? ஸ்தோத்திரம். அப்போ கர்த்தர் வந்து என்னைக்கு நம்மளை இப்படி வைக்க மாட்டாரு. நிச்சயமாக ஏதேன் தோட்டத்தை போல கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. நிறைய பெரிய பெரிய அரசியல்வாதிகள் நல்ல குறுகிய நாட்கள்ல நிறைய சம்பாதிச்சிருவாங்க. ஆனா விளைவுகள் எப்படி இருக்கு தெரியுமா? சோத்திரம். ஒன்றுல மோசடியில பிடிப்படுவாங்க, இல்லாட்ட ஈடியில பிடிப்படுவாங்க. ஈடின்னு தெரியுங்களா? ஆமா, ஈடின்னு தெரியாதா? அமலாக்கத்துறை. சோத்திரம். அது வந்து பிடிப்பாங்க, இல்லாட்ட இன்கம் டாக்ஸிக்காரங்க வந்து பிடிப்பாங்க. ஏதாவது ஒரு வகையில பிடிபடுவாங்க. அப்பதான் தெரியும், ஓ இவ்வளவு பண்ணியிருக்காங்களா. அல்லேலூயா. சோத்திரம். கர்த்தருடைய நாமம் இப்படிதாங்க. பாருங்க, அதே போல நடிகர்களை பார்த்தீங்கன்னா அருவருப்பான காரியங்களை செய்வாங்க. சோத்திரம். அவங்களுக்கு நிறைய வருது, ஆனா அவங்க வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா வாழ்க்கையை பின்பற்றக்கூடிய அளவுக்கு ஒண்ணுமே கிடையாது. எல்லாம் அசிங்கமா இருக்கு. சோத்திரம். வெறும் அருவருப்பா இருக்கு. இப்படிதான் இருக்கு. ஆனா தேவ பிள்ளைகளுக்கு வருகிற நன்மைகள் அப்படிப்பட்டது கிடையாது. அவர்கள் உண்மையாக பிரயாசப்பட்டு உண்மையாக நீதியின் பாதையில் வருகிற ஆசீர்வாதங்கள் என்னைக்கு நிற்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. யாரு நிமிர்ந்து நின்று குற்றம் சாட்ட முடியாது. அதான் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம். ஸ்தோத்திரம். உத்தம ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஸ்தோத்திரம். யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம்
2வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கிறோம். யோவேல் 2:22. வெளியின் மிருகங்களே, வெளியின் மிருகங்களே, பயப்படாதீங்கள், பயப்படாதீங்கள். வனாந்தரத்திலே மேய்ச்சல் உண்டாகும், வனாந்திரத்திலே மேய்ச்சல் உண்டாகும். விருட்சங்கள் காய்களை காய்க்கும், விருட்சங்கள் காய்களை காய்க்கும். அத்திமரமும் திராட்சை செடியும், அத்திமரமும் திராட்சை செடியும் பலனை தரும். பலனை தரும். அல்லேலூயா. சுத்ரம். வெளியின் மிருகங்களுக்கு எங்க மேய்ச்சல் உண்டாகும்? வனாந்தரத்துல மேய்ச்சல் உண்டாகும். நடக்கிற விஷயமா? ஆனா கர்த்தர் ஆசீர்வதித்து அது நடக்க. ஏன்னு சொன்னா, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அவர் பெரிய காரியங்களை செய்வார். பெரிய காரியங்களை செய்கிற போது எங்க மேய்ச்சல் இல்லைன்னு நினைக்கிறோமோ அங்க மேய்ச்சல் கிடைக்கும். எங்க நமக்கு நன்மை இல்ல, வருமானம் இல்லைன்னு நினைக்கிறோமோ அங்கதான் வருமானத்தை ஆண்டு தருவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அற்பமான காரியத்துல ஆண்டவர் ஆச்சரியமான காரியங்களை வரவழைக்க வல்லவராக இருக்கிறார். பாருங்க, ஸ்தோத்திரம். இந்த 2 மீனையும் 5 அப்பத்தையும் ஒரு பையன் கொண்டு வந்தான். அதை கொண்டு ஆண்டவர் செய்தார், ஆசீர்வதிச்சார். அந்த வனாந்தரம் அவங்களுக்கு இது வனாந்தரமான இடம், இங்க எப்படி ஆகாரம் கிடைக்கும்? அங்கதான் ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. இந்த வசனங்கள்லாம் நம்ம கேட்கறதுக்கு சோதரர் அப்படியே அப்சர்வ் பண்ணணும். ஆண்டவர் என்னுடைய வனாந்தரத்தை மாற்றுவார், என்னுடைய வறுமையை மாற்றுவார், என்னுடைய சோதரம் இயலாமையை மாற்றுவார், என்னுடைய வறட்சியின் தரித்திரத்தை மாற்றுவார். ஒருவேளை இந்த தரித்திரங்கள் ஸ்தோத்திரம் பழைய முன்னோருடைய சாபங்களாக கூட இருக்கலாம். எந்த சாபமாக நம்ம நினைத்தாலும், எந்த பாவமா நினைத்தாலும், ஒருவேளை நம்முடைய புத்தீனமாக நினைத்தாலும் கூட எல்லாவற்றையும் மாற்றுவதற்கு நம்முடைய தேவன் சர்வ உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நிச்சயமாக அதுல ஒரு வழியை வச்சிருப்பார். நம்மளை தப்பு வைக்கிறதுக்கு ஒரு வழியை வச்சிருப்பார். வச்சிருக்காம இருக்க மாட்டார். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 2வது பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 49வது அதிகாரம் 19வது வசனம். அப்பொழுது உன் வனாந்தரங்களும் உன் பாலிடங்களும் நிர்மூலமான உன் தேசமும் இனி குடிகளின் திரளினாலே உனக்கு நெருக்கமாயிருக்கும். உன்னை விழுங்கினவர்கள் தூரமாவார்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். முதல்ல உள்ளது ஸ்தோத்திரம் பொருளாதார ஆசீர்வாதம், ஒரு செழிப்பு. 2வது உள்ளது நான் பார்க்கும்போது அந்த பட்டணத்துல யாரும் குடியிருக்கல, எல்லாரும் வெளியே போயிட்டாங்க. ஆட்கள் இல்லாத தேசம் எப்படி இருக்கும்? வனாந்தரமா இருக்கும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு வீட்டுல நம்ம இருக்கிற வீடை வச்சுக்கிட்டோமே, ஒரு வாரம் நீங்க வீட்டை பூட்டி போட்டுட்டு எங்கேயாவது போயிட்டீங்கன்னு வச்சுக்கிறீங்களா, வந்து பார்த்ததுன்னா வீடு பாலடைஞ்ச வீடு மாதிரி கிடக்கும். அல்லேலூயா. ஆமா, வீடு பாலடைஞ்சு கிடக்கும். அது ஒரு மாசம் போயிட்டு வந்தாச்சுன்னா முடிஞ்சு கதை. அதனால எப்படி நம்ம எல்லாம் ஒற்றை பிடிச்சு வீட்டுக்குள்ள நுழையும் போதே தலையெல்லாம் சுத்திக்கிட்டு நிற்கும். சோத்திரம். அப்போ 70 வருஷம் பாழாய் கிடக்கக்கூடிய அந்த இடம் எப்படி இருந்திருக்கும்? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜனங்கள் அங்க இல்லை. அநேக வெறுமையான இடமா தான் இருக்குது. ஸ்தோத்திரம். ஆட்கள் இல்லை. நம்ம நிறைய நேரத்தில் நினைக்கிறோம், நம்ம கூடி ஆராதிக்கிறதுக்கு என்ன கொஞ்சம் ஆட்கள் இருந்ததுன்னு நல்லா இருக்குமே. அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். நிறைய இடங்கள் வெறுமையா இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, இந்த வனாந்தரத்தையும் கர்த்தர் குடிகளின் திரளினாலே அவர் நிரப்புவார். அல்லேலூயா. கடந்த நாட்கள்ல 40 நாட்கள் உபவாச ஜெபங்கள் வைத்த போது ஆண்டவர் இந்த வார்த்தையை அவர் தந்தார். மறுபடியும் இந்த வசனத்தை சொல்லி ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறார். ஸ்தோத்திரம். பாருங்க, அநேக ஜனங்கள் நாலா திசைகளிலிருந்து வந்து அந்த வனாந்தரமான இடத்தை சொல்லுவாங்க, நிரப்புவாங்க. ஸ்தோத்திரம். நம்ம மூலம் ரட்சிக்கப்படுகிறவருடைய கூட்டம் பெருகும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் எப்பொழுதாக. நம்ம ஏதோ ஒரு வனாந்தரத்துல உட்கார்ந்து இருக்கிறோம்னு நினைக்க கூடாது. ஏதோ ஒரு வெறுமையான இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம்னு நினைச்சிட்டு இருக்க கூடாது.
நமக்கு ஒரு வெளி சுத்திரம் ஒரு செழிப்பின் நாட்களை வைத்திருக்கிறார். அதே நேரத்துல பாழாய் போன இடத்துல, குடியில்லாமல் இருக்கக்கூடிய இடத்துல, ஜனங்கள் பெருகாத இடத்துல கர்த்தர் ஜனங்களை பெருக பண்ணுவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு தேவ மனுஷன் அவர் என்ன பண்ணாருன்னா, ஸ்தோத்திரம், ஆண்டவர் சொல்லிட்டாரு, உனக்கு பெரிய ஸ்தோத்திரம் ஊழியத்தை வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லி சொன்னாராம். என்ன ஊழியம் ஆண்டவரே? நீ போய் அந்த பாலைவனத்தில் உட்காந்து ஜோமன் ஒரு கூடாரத்தை போட்டு இருந்துச்சு ஜோமன். அல்லேலூயா. இவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு பாலைவனம், அந்த இடத்துல ஆட்களே வரமாட்டாங்க, ஒரு ஆளு கூட கிடையாது. ஒரு கூடாரத்தை போட்டாரு. வெயில், உச்சி வெயில், மண்டையை பழக்கக்கூடிய வெயில். அந்த வெயிலில் ஒரு கூடாரத்தை போட்டுட்டு உள்ள உட்காந்து ஜோம் பண்ணார். ஒரு வாரம் ஜோம் பண்ணார், 2 வாரம் ஜோம் பண்ணாரு. சோதரம் ஒருத்தரும் வரல. இவர் தளத்து போகாம ஜோம் பண்ணார். ஒரு நாள் அந்த வழியாக ஒரு மனிதன் வந்து சேர்ந்தான். அவன் எதுக்கு வந்துடுவான்னா, அந்த வழியாக காரில் போச்சுமே, கார் ரிப்பேர் ஆயிடுச்சு. ரிப்பேர் ஆனோடனே சரி இங்கே ஒரு கூடாரம் இருக்குதே, இங்கே வந்து ஒதுங்குவோன்னு சொல்லி வந்தான். அல்லேலூயா. இங்க வந்து பார்க்கும்போது இவர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். ஆண்டவரே, ஒரு 10,000 பேர் இருக்கக்கூடிய சபையை தாங்க ஆண்டவர், 10,000 பேரை கொண்டு தர ஆண்டவரே அப்படின்ட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். உடனே இவர் வந்து கவனிச்சுட்டே இருக்கார், அந்த ஜெபத்தை கவனிச்சுட்டே இருக்கிறார். அப்போ ஜெபத்தை கவனித்து கொண்டிருந்தவர் கொஞ்ச நேரத்தில் அந்த கார் ரிப்பேர் பண்ணதுக்கு ஒர்க் ஷாப்புக்காரன் வந்தான். கார் ரிப்பேர் பண்ணிட்டு போயிட்டார். போனவருக்கு உறக்கம் வராது. ராத்திரி ஃபுல்லாக போராடிட்டே இருந்திருக்கிறார். சோத்ரம். ஆண்டவர் பேசுறாரு. சோத்ரம். இவனுக்கு அதே இடத்துல 10,000 பேர் உட்கார்ந்து ஆராதிக்கக்கூடிய ஒரு பெரிய சர்ச்சை கேட்டி கொடு. அல்லேலூயா. சோத்ரம். நம்ம இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளணும். இது நீங்க கேட்கும்போது இதெல்லாம் ஊழியக்காரங்களுக்கு அப்படின்னு நினைக்க கூடாது. நம்ம எல்லாரும் தான் சேர்ந்து ஆண்டவருடைய சபையை நினைச்ச போறோம், கட்ட போறோம். அல்லேலூயா. சோத்ரம். கர்த்தருடைய நாமம் இப்படிதான் பாருங்க. அப்போ ஆண்டவர் பேசிட்டே இருக்கிறார், அவனுக்கு சர்ச்சை கட்டி கொடு அப்படின்னு. அப்போ மறுநாள் வந்து நிக்கிறாங்க. வந்து நின்று, எப்ப நீ ஜோம் பண்ணிட்டு இருக்க? ஆமையா, நான் ஜோம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். இது ஆப்பிரிக்கா நாட்டில் நடந்த விஷயம். சரி, நான் உனக்கு ஒரு 3,000 பேர் உட்காரபடி சர்ச்சை கட்டித்தாரேன் அப்படின்னு. உடனே இவர் சொன்னாரா, இல்லை எனக்கு 10,000 பேர் உட்காரபடி சர்ச்சை கட்டி. இப்போ நான் 3,000 பேர் முதல்ல 3,000 பேர் வரட்டும், அதுக்கு ஒரு 10,000 பேரை பார்க்கலாம். இல்லை, நான் இதுதான் உனக்கு நீ கெட்டித்தாரன்னா இவ்வளோ பெரிய 10,000 பேர் கூட சர்ச்சை கட்டிதான், இல்லாட்ட பேச போயிட்டு இரு. அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் பேசிட்டாரு, மாற்ற முடியலை. அஞ்சனா சரி நீ எப்படியோ போ அப்படின்னு சொல்லிட்டு பெரிய சர்ச்சை கட்டி முடிச்சாச்சு. இப்போ ஆட்கள் இல்லை, அதுக்கு ஜோம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஜோம் பண்ணும்போது அங்கே ஒருத்தருமே கிடையாது. அந்த ஊரில் ஒரு ஒரு பொண்ணுக்கு பிசாசு பிடி. அவங்க மந்திரவாதிகிட்ட கொண்டு ஓடுறாங்க. மந்திரவாதியால சுகமாக்க முடியலை. இந்த மனுஷன் ஜோம் பண்றான், அந்த பிசாசு ஓடிட்டு. அல்லேலூயா. அந்த ஊர் ஃபுல்லா வந்து நிக்குது சர்ச்சுக்குள்ள. அப்பவே ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிட்டார். அல்லேலூயா. ஒரு அற்புதம் நடந்தா போதும், ஒரு காரியம் நடந்துட்டா போதும், பாழாய் போன ஸ்தலங்கள் எல்லாம் நிரப்பப்படும். ஆமென். அதுக்கு தான் நம்ம ஜெபம் பண்ணணும். ஸ்தோத்திரம். அதுக்கு தான் நீங்க ஜெபம் பண்ண போறீங்க. ஸ்தோத்திரம். உங்க கணக்குல ஆத்துமாக்கள் சேரணும். அல்லேலூயா. ஆமா, அது பாஸ்டருடைய வேலைன்னு சொல்லி நினைக்க கூடாது. ஒவ்வொருத்தருடைய வேலை தான். நம்ம கணக்குல ஆத்துமாக்கள் சேரணும். நம்ம மூலமா ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும். நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிற உண்மைன்னு சொன்னா, ஆண்டவரை பின்பற்ற உண்மைன்னு சொன்னா, என் மூலம் எப்படியாவது ஒரு கூட்டத்தை ரட்சியும் ஆண்டவரை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. சோதரம். பாழான வனாந்திரம், அது ஒருத்தருக்குமே பிரயோஜனம் இல்லாத இடம். அந்த பிரயோஜனம் இல்லாத இடத்தை தான் கர்த்தர் நினைச்சார், ஜனத்திலிருந்து நான் நிரப்புகிறார். நம்மளும் பிரயோஜனம் இல்லாதவங்களா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கை ஒருவேளை பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கையா கூட இருக்கலாம். ஆனா கர்த்தர் நம்ம மூலம் தான் அநேகருடைய வாழ்க்கைக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் எப்படிதாக பாருங்க. பிள்ளை இல்லாம இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா அவங்களை ஏளனமா நினைப்பாங்க. நேற்றைக்கு ஒரு செய்தியை பார்த்தீங்கன்னா, ஒருத்தி ஒரு ஆஸ்பத்திரியிலேருந்து பிறந்து 2 நாளான குழந்தைய திருடிட்டா. பிடிச்சது நல்லா அடி கொடுத்தாங்க. என்னன்னு விசாரிச்ச போது, எனக்கு 5 வருஷமா குழந்தை இல்லை,
அதனால என் வீட்டுக்காரர் வேற கல்யாணம் பண்ண போறாரு, இந்த குழந்தை கொண்டு போயாவது காட்டலாம் நினைச்சேன், அதுக்குள்ள மாட்டேன். சோத்திரம். கொஞ்சம் பரிதாபமா இருந்தாலும் அவள் மூலமா ஒரு சந்ததி உருவாகவில்லைங்கிற ஒரு வேதனை அவளுக்குள்ள இருந்துச்சு. இதே போலத்தான் நம்ம ஆவிக்குரியவங்களா இருக்கிறோம், நம்ம மூலம் ஒரு ஆவிக்குரிய சந்ததி உருவாகணும். அல்லேலூயா. அது உருவாகட்டும். நம்ம வனாந்தரமா தான் இருக்கிறோம், நம்ம பாலைவனமா தான் இருக்கிறோம், நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை நம்ம ஆவில துள்ளுகிறோம், குதிக்கிறோம். ஆனா நம்ம வாழ்க்கையில இருந்து ஒரு நீரூற்று புறப்பட்டு மற்றவங்களுடைய வாழ்க்கை செழிப்பாக்காம அவங்களை கிறிஸ்துவண்டை கொண்டு வர முடியாம இருக்கும்னு சொன்னா நம்ம இன்னும் வனாந்தரத்துல தான் இருக்கிறோம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம். மூன்றாவது, மத்தேயு சுவிசேஷம் 4வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆவியானவராலே எங்க கொண்டு போகப்பட்டார்? ஆமா, ஆவியானவர் வந்தாச்சுன்னா வனாந்தரத்துக்கு கொண்டு போவாரா? கொண்டு போவார். இயேசுவே கொண்டு போனார்னா நம்மளையும் கொண்டு போவார்னு செய்வார். வனாந்தரத்துல சோதரி யார் இருக்கிறா? ஆமா, அல்லேலூயா. இயேசுவை சோதிக்கிறதுக்கு யார் இருக்கிறான்னா பிசாஸ். வனாந்தரத்துல இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு. அப்ப இயேசுக்கு டெஸ்ட் வருது. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்மளை யாரை கொண்டு சோதிப்பார் தெரியுமா? சில நேரத்துல யாரு? பிசாசினால் சோதிக்கப்படும். அல்லேலூயா. அவன்கிட்ட இருந்தானே பிரிச்சு எடுத்தாரு, அவன்கிட்ட இருந்தானே தூக்கி எடுத்தாரு, மறுபடியும் அவனை கொண்டு போறாரா? பவுல் சொல்கிறாரு, ஸ்தோத்திரம், மாமிசம் அழிக்கப்படுவதற்கு அவனை சாத்தானுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கணும்னு சொல்லி தீர்ப்பு சொல்றான். அப்படி ஒரு வசனம் இருக்கு தெரியுமா? எடுத்தவங்க வாசிங்க பார்ப்போம். கொரிந்தியர்ல இருக்கும். 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 5வது வசனம். அப்படிப்பட்டவனுடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படி மாம்சத்தின் அழிவுக்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று அல்லேலூயா. சோதனை. சில அழிவுகளுக்காக மாம்சத்தில் உள்ள சில சுபாவங்கள் மாறதுக்காண்டி சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. சில ஆட்கள் ஆண்டவர் அப்படிதான் வச்சிருக்கிறேன், ஒப்பு கொடுத்து வச்சிருக்கார். ஆனா இயேசு கிறிஸ்து சோதிக்கப்பட்டது எதற்காக சொன்னா, அவர் பரிசுத்தர் என்று விளங்கப்படுவதற்காக பிசாசினால் சோதிக்கப்படுகிறார். அல்லேலூயா. நமக்கு சோதனை வருது. இயேசுவுக்கு அந்த சோதனை போல நமக்கு சோதனை வருது. இயேசுவுக்கு 3 விதமான முக்கிய சோதனைகளை வைத்திருந்தான். என்ன சோதனை சொன்னா, இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படிக்கு சொல்லும், நீ தேவனுடைய குமாரனே ஆனால் சொல்லும் சொன்னா அதில் ஆண்டவர் ஜெயிச்சிட்டாரு. 2வது அவன் சொல்லுகிறான், நீ தாழ குதியும், தூதர்கள் ஏந்தி கொண்டு போவார்னு சொல்லி எழுதி இருக்கிறதே, ஆண்டவர் அதுலயும் ஜெயிச்சிட்டார். அல்லேலூயா. சோத்திரம். எல்லாரும் சொன்னாங்க அல்லேலூயா. 3வது அவன் சொல்லுகிறான், இங்க இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டீரா, எல்லாம் உமக்கு தான், ஒரே ஒரு சல்யூட் மட்டும் அடியும், என்னை தாழ விழுந்து பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும். இயேசு சொன்ன அப்பாலே போ சாத்தானே. அல்லேலூயா. அப்போ இயேசுவுக்கு சோதனை வந்தது, நமக்கு சோதனை உண்டு, நமக்கு பலவிதமான சோதனைகள் உண்டு. இந்த சோதனைகளை பார்த்து நாம் அதில் சோர்ந்து போகக்கூடாதுன்னு தான் ஆண்டவர் இதெல்லாம் எழுதி வைத்திருக்கிறார். இயேசுவையே சோதிக்க பிசாசு வந்தான்னா நம்மளை சோதிக்க வரமாட்டானா? அல்லேலூயா. இந்த சோதனை ஒன்றுல பாவத்தில் விலக்கு வைக்கும், இல்லாட்டா உபோத்திரவத்தில் வரும்.
இந்த ரெண்டு காரியத்துல தான் சோதனை. ஒண்ணுல பாவத்துல விழ வைக்கும், இல்லாட்டா உபத்திரத்துல கொண்டு வரும். அதனால தான் எபிரேயர் 12:1 சொல்லப்பட்டிருக்கிறது, மேகம் போன்ற வாசிங்க, எடுத்து வாசிங்க. நம்ம பிள்ளைங்க யாராவது வாசிங்கம்மா. எபிரேயர் 12:1 சீக்கிரம் வாசி. யாரும் எடுக்கலையா? மேகம் போன்ற ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடவே ஓடக்கணும். அல்லேலூயா. ரெண்டு காரியம், பாரம், அடுத்தது என்னது? பாவம். பாரம் என்று சொன்னால் உபத்திரவம், பாடுகளை குறிப்பிடும். பாவம் என்று சொன்னால் தேவனை விட்டு பிரிக்கிற காரியங்களை குறிப்பிடும். சோத்திரம். இந்த சோதனைகள் இதெல்லாமே நம்ம ஜெயிக்கிறதுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். இதெல்லாமே தேவ பிள்ளைகளுக்கு உண்டு. இந்த சோதனைகளை பார்த்து பார்த்து நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. சோதனை என்ன சோதனையே தெரியலையே, சிலர் அப்படிதான் புலம்புறாங்க. ஆண்டவர் ஒரு பதிலும் தர மாட்டேங்கிறாரு, தரிசனம் தர மாட்டேங்கிறார், சொப்பனம் தர மாட்டேங்கிறாரு, ஒரு வார்த்தையும் பேச மாட்டேங்கிறாரு. இந்த சோதனை எப்படி தப்புன்னு தெரியல. நல்லவங்களுக்கு தான் சோதனையா? லேலூயா. கெட்டவங்களுக்கு சோதனையே இல்லையா? நம்ம செய்திகளை பார்க்கும்போது தெரியும் கெட்டவங்களுக்கு என்னென்ன சோதனை வருதுன்னு. நல்லவங்களுக்கு சோதனை இல்லையா? சோதனை வரதான் செய்யுது. நல்லவங்களுக்கு சோதனை வருது, தேவ பிள்ளைகளுக்கு சோதனை வருது, இயேசுவுக்கு சோதனை வருது. இயேசுவுக்கு சோதனை வந்த போது அவர் எப்படி அதுல இருந்து வெளியே வந்தார், அதை எப்படி ஜெயித்தார், அதே போலதான் நம்மளை ஜெயிக்க வைக்கிறார். அல்லேலூயா. அதுக்குதான் வேத வசனத்தை அதிகமா படிக்கணுங்கிறது. வேத வசனம் தெரியாவிட்டா சோதனையில ஜெயிக்க வழி தெரியாது. தாவீது அவன் ரொம்ப சோதிக்கப்பட்ட போது கவனிங்க, அவன் சொல்லுகிறான், துக்கத்துல அதுதான் ஆண்டவரே என்னுடைய ஆறுதல், உடைய வசனம் தான் என்னுடைய ஆறுதல். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட. சோதனைகள் சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்புக்குரியவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். நமக்கு ஜீவ கிரீடம் வேணுமா வேண்டாமா? வேணும். அல்லேலூயா. வேதம் சொல்லியிருக்கு, இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவில்லை அல்ல என்று எண்ணுகிறேன். ஸ்தோத்திரம். அப்போ இந்த காலத்தில் வருகிற பாடுகள், வேதனைகள், இதுல எல்லாவற்றிலையும் ஆண்டவரை மகிமைப்படுத்த நம்ம பழகிக்கணும். நிச்சயமாக ஆண்டவர் எனக்கு இதுல இருந்து ஒரு விடுதலை தருவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். யாரும் சோதனை இல்லாம ஆண்டவருடைய சமத்துல நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது. பவுல் சொல்லுகிறார், 1 கொரிந்தியர் 10:13 அவர் சொல்லுகிறார், மனுஷருக்கு நேரிடுகிற வாசிங்க. 1 கொரிந்தியர் 10:13 மனுஷருக்கு நேரிட சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் உங்கள் திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுவதற்கு இடம் கொடாமல் சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கை உண்டாக்குவார். அல்லேலூயா. திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாள் விடமாட்டா. திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாள் விடமாட்டா. தாங்கிடும் பலன் தருவா, தப்பி செல்ல வழி செய்வா. தாங்கிடும் பலன் தருவா, தப்பி செல்ல வழி செய்வா. நீ தப்பி செல்ல வழி செய்வா, நீ தப்பி செல்ல வழி செய்வா. கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிடா
உபாகமம் 8வது அதிகாரம் 2வது வசனம். உபாகமம் 8:2 சீக்கிரமா வாசிங்க. உன் தேவனாய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்தரத்தில் நடத்தி வந்த எல்லா வழிகளையும் நிறைப்பாயாக. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், ஸ்தோத்திரம், இந்த கற்பனைப்படி செய்ய மாட்டேன்னு சொல்லி உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியணும். அப்போ வனாந்தரத்துல தான் நிறைய இடத்துல நம்முடைய இருதயமே நமக்கு தெரியுது, நம்ம பிரச்சனையே நமக்கு தெரியுது, நம்ம இடத்துல இருக்கக்கூடிய எல்லா மதியினங்களும் நமக்கு தெரியுது. அது எல்லாவற்றையும் அறியதுக்கு தான் வனாந்தரத்துல கர்த்தர் நம்மளை நினைச்சிறாரு, நடத்துறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. வனாந்தரத்தில் நடந்தாலும் மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை நீ தேவனை மட்டும் சார்ந்து நிற்பதற்காகத்தான் இந்த சோதனை உனக்கு. எந்த மனுஷனை சார்ந்து நிற்காத, எந்த மனுஷனை புகழ்ந்து பேசாத, கர்த்தரை மட்டும் சார்ந்து நில்லு. அதற்கு தான் உனக்கு இந்த வனாந்திரம். நீ வனாந்திரமாக இருந்த போது நீ எல்லாரும் கைவிடப்பட்ட நிலைமையில உனக்கு எந்த மனுஷனை கை கொடுக்கல, உன் ஆத்மா மேல எந்த மனுஷனை கரிசனை காட்டல. ஆனா உண்மையில் கரிசனை காட்டி உன்னை தூக்கி எடுத்த இரட்சகர் ஒருவர் இருக்கிறார், அவர்தான் உனக்கு கரம் கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பவுல் என்கிற ஒரு தேவ மனுஷன், அவர் இலங்கையில இருந்தவர். அவர் இலங்கையில யுத்தம் நடக்கிற போது அகதியாக அவர் படகுல ஏறி நடுக்கடல்ல சாடி நேர ராமேஸ்வர தீவுக்கு சேர்ந்துட்டார். ஸ்தோத்திரம். அங்க அகதிய முகாமில் தங்கி இருக்கிறார். அங்குள்ள போலீஸ்காரங்களை பிடிச்சு விசாரணை பண்ணி வச்சிருக்கிறாங்க. அப்போ ஒரு போலீஸ்காரருக்கு மனசுல என்ன தோணுதுன்னு, இந்த ஆளை கொஞ்சம் ஃப்ரீயா விடுவோன்னு சொல்லி அதன்படி ஃப்ரீயா விட்டார். ஸ்தோத்திரம். வெளியில போறதுக்கு வர்றதுக்கு இந்த முகாமை விட்டு யாருமே இங்க போகவே கூடாது. அப்போ இவர் என்ன பண்றாருன்னா, வெளியில போறாரு, வராரு, ஆண்டவரை பார்த்து சொல்றாரு, மறுபடியும் இங்க வந்துருவார். உடனே இந்த போலீஸ்காரர் கேட்கிறாரு, ஆமா என்னவோ தெரியல, வெளியில உடனே சொல்லிட்டு எனக்கு தோணிட்டே இருக்குது, அது ஏன் தோணுது அப்படின்னு. உடனே சொல்றாரு, அது ஆண்டவர் இயேசு உங்க உள்ளத்துல பேசுறாரு அப்படின்னு. அது எப்படி? உன்னை கூட்டு வந்தது நானு, இங்க உள்ள விடுறது நானு, உன்னை வெளியே விடுறது நானு, எப்படி இயேசு அப்படி செய்வாரு? இல்லையா, உங்களுக்கு அப்படிப்பட்ட மனசு கிடையாது. உங்களுக்கு அப்படிப்பட்ட மனசை தருகிறதே இயேசு தான் தரார். இயேசு என்னை வெளியே கொண்டு போய் என்னை பயன்படுத்த விரும்புகிறாரு, என்னை ஊழியக்காரோட பயன்படுத்த விரும்புகிறாரு, என்னை கொண்டு நிறைய பேர் ரட்சிக்க விரும்புகிறாரு. அதனாலதான் என்னை வெளியே விடுற பண்றாரு. நீங்க என்ன கொஞ்சம் வெளியே விடுவீங்கன்னா நான் வெளியில போய் நிறைய பேரை இயேசுக்குள்ள சொந்தமாக்குன்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்கார்ட்ட பெருமிஷன் காட்டு வெளியே அவர் ஒரு குடிசையில தங்கி அப்படி ஊழியம் செய்து இப்போ பெரிய சர்ச்சு பாண்டிச்சேரியில வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, அப்போ நம்ம சோதனைகள் வருகிற போது எந்த மனுஷனும் நமக்கு கூட இருக்க மாட்டான், ஆனா கர்த்தர் கூட இருப்பாரு. அதை உணர்றதுக்கு தான் சில சோதனைகள். அல்லேலூயா. அதனால சோதனையில கை கொடுக்காத எந்த மனுஷனையும் நம்பி புகழ்ந்து போற்றி புகழ்ந்து, நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, யாராவது நமக்கு ஸ்தோத்திரம் கொஞ்சம் உதவி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்கள கோயில் கட்டி கும்பிட மட்டும் தான் நம்ம செய்ய மாட்டோம், மற்றபடி எல்லா காரியமும் பண்ணுவோம். அல்லேலூயா. ஒரு அலையில சொல்லுங்களேன். அப்படி இல்லையா? ஸ்தோத்திரம். நன்றி உணர்வு தேவைதான், ஆனா கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய இடத்த அவங்களுக்கு கொடுக்கறது தேவன் ஒருபோது அனுமதிக்க மாட்டார். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் செய்யாவிட்டா ஒருத்தரும் ஒண்ணும் செய்ய முடியாது. ஸ்தோத்திரம். நம்மளும் நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கிறோம். அதனால தான் ஸ்தோத்திரம் இப்ப எல்லாம் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். யார் என்ன பண்ணாலும் சரி, ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு தான் மகிமை. ஏன்னா வனாந்தரத்துல அவர் தானே என்ன நடத்தினார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான் பைபிள் காலத்துல இருக்கும்போது திடீர்னு எங்க அம்மா அப்பா வந்துட்டாங்க. சொன்னாங்க, எங்க அம்மா தான் வந்தது, அப்பா வரல.
அவருக்கு உடம்பு முடியல, நீ தான் வந்து வேலை செய்து கொடுக்கணும் அப்படின்னு. நமக்கு உடனே பரிதாபம் பொங்கிட்டு உடனே பைபிள் காலத்தில் எல்லாத்தையும் அழுது கூப்பாடு போட்டு சோதரம் எல்லாரும் வழி அனுப்பி வச்சாங்க. 5 ரூபா நோட்டு 10 ரூபா நோட்டெல்லாம் தந்து விட்டாங்க. சோதரம் வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து பேக்கை வச்சுட்டு நான் என்ன ரட்சிப்பு நடத்துகிற ஊழியக்காரரை போய் பார்க்க போகிறேன். அப்பாவுக்கு உடம்பு முடியலை, அவரை போய் அவருக்கு நான் இனிமேல் நான் தான் வேலை செய்து கொடுத்து அவரை நல்லா ஆக்கணும், அதனால் நான் ஊழியத்தை 2ஆவது பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு சொன்னதான் உண்டு. அவர் எனக்கு சொன்ன காரியம் சோத்திரம், உன்னை எல்லாரும் அனாதையாக விட்டுட்டு போயிட்டாங்க. அல்லேலூயா. அப்பா அனாதையாக விட்டுட்டு எங்கேயா போயிட்டாரு. 1.5 வருஷமா எங்கே போனான்னு தெரியல, போயிட்டாரு. அம்மாவும் அவங்க வழியை பார்த்துக்கிட்டாங்க. சோதரன், நீ அனாதை நிற்கும் போது உன்னை அரவணைத்தது யார்? அரவணைத்தா. உனக்கு ஆதரவு கொடுத்தது யாரு? உன்னை ரட்சிப்புக்குள்ள உன்னை ரட்சித்து உனக்கு ஆகாரம் கொடுத்து உனக்கு வேண்டிய காரியங்கள் செய்து உன்னை ஆதரித்தது யாரு? அந்த இயேசுவை விட்டுட்டு நீ இப்போ அப்பா அம்மா வந்திருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பாசம் காட்டினா சொல்லி நீ போற சோதரன், அது உனக்கு பெரிய பிரச்சனையாயிரும். நீ இயேசுவை முன்னிறுத்தி நின்ன அவங்கள ஆதாயப்படுத்திக் கொள்ளுங்க. அல்லேலூயா. சோதனை வருங்க. சோதனை வருகிற போது நாம் அவரை தான் சார்ந்திக்கணுமே தவிர சோதனைகளை நமக்கு கரம் கொடுக்க முடியாதவர்களை நம்ம நிறைய நேரத்துல சார்ந்து விடுகிறோம். அவங்க பேசுகிற சில பட்சமான வார்த்தைகள் நம்மளை இழுத்து விடுகிறது. இந்த பிசாசு பாருங்க, இயேசுவிடத்துல ரொம்ப பட்சமா வந்து பேசுறான், ரொம்ப கரிசனையா பேசுறான். ஆண்டவரே, நீர் இப்போ நல்லா பசியா இருக்கிறீர் ஆண்டவரே. அல்லேலூயா. ஆமா, உமக்கு அப்பா இருக்கிறாங்க, அம்மா இருக்கிறாங்க, ஒருத்தரும் ஒரு பச்சை தண்ணி கூட தரதுக்கு உமக்கு யாருமே இல்ல. பிசாசு எவ்வளவு நைஸா வந்து பேசுறான். நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் சுத்திர அப்பங்களாகும்படிக்கு சொல்லும் ஆண்டவரே. அல்லேலூயா. இயேசு ஒரே அடி அடிச்சிட்டாரு. மனுஷன் அப்பத்தினாலே மாத்தினம் என்ற தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அடுத்த கொண்டு போறோம், மேல கொண்டு போய் நீர் இங்கிறது தாழ விழுந்துட்டு இருக்குன்னா தூதர்கள் தூக்கிட்டு போவாங்க. சோத்திரம். அல்லேலூயா. அப்ப நீர் யாருன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். உமா கூட தூதர்கள் எல்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லி தெரிஞ்சிடும் அப்படின்னு. அப்ப ஆண்டு சொல்லி யாரு? தேவனாய் கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாய் சொல்லி இருக்குதே. சோத்திரம். 3வது, இதெல்லாம் நான் உமக்கு தந்துடுவேன், நீர் என்ன தாழ விழுந்து பணிந்து கொண்டா போதும். இயேசுவை பணிய வைக்கிறதுக்கு பிசாசு பார்க்கறான். அல்லேலூயா. இதே போலதான் நம்மளே சில விஷயத்துல பணிய வைக்கிறதுக்கு பிசாசு ரொம்ப போராடிட்டு இருக்கான். அப்ப நம்ம சோத்திர இயேசுவுக்காக வைராக்கியம் காட்டணும்னு சொன்னா, அந்த சோதனையில் ஜெயிச்சுட்டோன்னு சொன்னா சோத்திரம், நாம் இந்த உலகத்துல ஜெயிக்க முடியாத போராட்டங்கள் ஒண்ணுமே கிடையாது. வனாந்திரம் என்பது சோதனையின் அனுபவம், அதில் நம்ம ஜெயிக்கணும். கடைசியா ஒரு காரியத்தை பற்றி சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 32வது அதிகாரம் 15வது வசனம். உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படி இருக்கும். அப்பொழுது வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாகும். அல்லேலூயா. உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்படியே இருக்குன்னு சொன்னா எப்படி இருக்குன்னா வெறுமையா இருக்கும். ஸ்தோத்திரம். காட்டு கழுதைகள் கழிக்கிற இடமா இருக்கும். ஸ்தோத்திரம். வெறும் பாலான இடமாக இருக்கும். ஆனா அந்த ஆவி ஊற்றப்படுகிற நேரத்துல என்ன நடக்குன்னு சொன்னா வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியா மாறிடும். அல்லேலூயா. ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது வனாந்திர செழிப்பான வயல்வெளியாக மாறும் சொன்னா நமக்குள்ளால ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் பொங்கிக்கிட்டே இருக்கும். சோத்திரம். மன மகிழ்ச்சி பொங்கிட்டே இருக்கு. நீர் ஊற்று வந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா. சோத்திரம். ஆசீர்வாதத்துக்கான வழிகள் அங்க திறந்து கொண்டே இருக்கு. அப்ப ஆவியானவர் நமக்குள்ளால கிரியை செய்து இந்த ஆவியின் பலத்தை நாம் ஒவ்வொரு நாளும் நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமா இருக்கிறது. ஸ்தோத்திரம். அதுதான் நமக்கு வேணும். அந்த ஆவியானவர் தான் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமா மாற்றுகிறவர். அல்லேலூயா. எல்லாரும் ஜெபிப்போமா? எல்லாரும் ஜெபிப்போம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையில நீங்க மனதிலே புரிந்து கொண்டால் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிங்க. உங்க வனாந்தரத்தை கர்த்தர் செழிப்பாக மாற்றுவார். உங்கள் வனாந்தரத்தை ஸ்தோத்திரம் ஆமென் குடியிருக்கிற ஸ்தலமாக மாற்றுவார். குடிகளின் திரளினாலே மூடுவார். ஸ்தோத்திரம். உங்கள் வனாந்தரத்திலே கர்த்தர் வருகிற சோதனையிலே ஜெயம் தருவார். வனாந்தரத்திலே தம்முடைய ஆவியை ஊற்றி செழிப்பாக்குவார். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு வளர்ச்சியை தருவார். ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ்.
ஹalleluya. புதிய காரியத்தை செய்வன் சொல்கிறார். வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியில் ஆறுகளை உண்டாக்குவார். வனாந்திரத்தை செழிப்பாக மாற்றுவார். வனாந்திரத்தை குடிகளின் திரளினாலே மூடுவார். வனாந்திரத்திலே வருகிற சோதனையிலே நமக்கு ஜெயம் தருவார். வனாந்திரத்தை தம்முடைய ஆவியை ஊற்றி செழிப்பாக்குவார். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை தருவார். ஆமென். ஹalleluya. Thank you Jesus. Hallelujah. Thank you Lord. இயேசுவே, நல்லதோர் போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக்கொள்வோம்.